இன்ஸ்டாகிராம் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வர வர தமிழ்நாட்டில் ஒரு சில கிரைம்ஸை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லா விஷயத்துலையும் தளபதி விஜய் அண்ணாவை, அதாவது சிஎம் விஜய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வீடியோ போடுறது, கேள்வி கேட்கறது, இதெல்லாம் போயிட்டு இருக்குது. சரி, இவங்கெல்லாம் யார் இது கேள்வி கேட்குறா? அந்த கமெண்ட் பாக்ஸில் கூட அது கீழே போடுறவங்க எல்லாம் யாருன்னு போய் உள்ளே வந்து பார்த்தா, ஒன்று ஸ்டாலின் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க, இன்னொன்று சீமான் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த இப்போ நடக்கிற கிரைமை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கேள்வி கேட்குறேன்ற பேரில் ஒட்டுமொத்தமாக பாரு, தளபதி விஜயான ஆட்சியில் என்னென்ன நடக்குது பாருங்க அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை திருப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எதை வச்சு சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நடந்த கிரைம்லாம் நடந்த இந்த விஷயம்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த வீடியோலாம் அவங்க எடுத்து போட்டிருக்காங்க இல்லைங்களா? இதெல்லாம் எப்போ நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா உடனே. சரிங்களா? இப்போ அந்த அந்த ஒருத்தவங்க இறந்து போகிறாங்களா, அதை உடனே, சரிங்களா, அந்த கேஸ் போஸ்ட்மார்ட்டம் கூட ஒன்றும் போவே இல்லை, உடனே அது வீடியோவாக எடுத்து போட்டு பாருங்க, சிஎம் விஜய் அவர்கள் சும்மா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி. சரிங்களா? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மக்கள் அக்கறையெல்லாம் ஒன்றும் கிடையாது, விஜய் அண்ணா மேலே அப்படியே திருப்புறாங்க. சரிங்களா? விஜய் அண்ணா மேலே கெட்ட பேர் உண்டாக்குறதுக்காக இதை பண்ணுறாங்கங்க. பொதுமக்களுக்கு ஒன்று சொல்லுங்க, நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு கிரைம் எதுவாக இருக்கட்டும், ஒரு கிரைம் நடக்குதா, அது முதல்ல போஸ்ட்மார்ட்டத்துக்கு போகணும். சரிங்களா? எப்படி கொலை அவங்களுக்கு எப்படி கொலை நடந்துச்சு, எதனால அப்படின்னு. அப்போ சம்மந்தப்பட்டவங்களை போலீஸ் தேடணும். பிடிப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்கள கோர்ட்டுக்கு ஏறி அதுக்கு சட்டங்கள்லாம் இருக்குது. சரிங்களா? அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ இருக்கிற ஆட்சியில் கண்டிப்பாக அதிகமான தண்டனை தான் கிடைக்கும். இந்த மாதிரி பெரிய தப்பு செஞ்சுட்டாங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக பெரிய தண்டனை தான் கிடைக்கும். தண்டனை கிடைக்காம அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னா அப்போ நீங்கள் கேட்கலாம் சிஎம்ஐ. சரிங்களா? நீங்கள் பாருங்கள், எனக்கு நியாயமே கிடைக்கல, இந்த மாதிரி என் வீட்டில் இந்த மாதிரி அநியாயம் நடந்துருச்சு, ஆனால் சம்மந்தப்பட்டவங்க தப்பிச்சு போயிட்டாங்கன்னு அப்போ உங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னா அப்போ அந்த ஆட்சியையும் அந்த ஆட்சியில் உள்ளவங்களும் கேள்வி கேட்கலாம். ஆனால் இன்னும் போஸ்ட்மார்ட்டத்துக்கே போய் போஸ்ட்மார்ட்டமே ஒன்றும் வரவே இல்லை, ஒன்றும் சம்மந்தப்பட்டவங்க பிடிப்படலைன்னா, ஒன்றும் கோர்ட்டுக்கு ஏறலைன்னா ஒரு விஷயம், நீங்கள் எப்படி எடுத்தோன்னு இது இந்த ப்ராசஸ்லாம் போகாமல் நீங்கள் எடுத்தோன்னு சிஎம் பக்கிட்டு போகிறது இது ரொம்ப தப்பாக இருக்குதுங்க. தளபதி விஜய் ஆட்சியில் கண்டிப்பாக எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கும். சரி.